ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்களா? நாங்களும் இங்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இதை டேஸ்ட் பண்ணால் என்ன, இதை பார்த்தாலே அப்படியே சாப்பிடணும்னு தோணும். அது என்னன்னு பார்க்குறீங்களா? சுட சுட ஐயங்கார் ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. நார்மலாக பிராமின் சாப்பாடு அப்படின்னாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இது வந்து ஐயங்கார் ஸ்டைல், பிராமின் ஸ்டைல் ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ஒரு ஊருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் பண்ணுவாங்க. பிராமின் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் அப்படியே லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்களேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம இதை செஞ்சிடலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7லேருந்து 8 கத்திரிக்காய், சின்ன சைஸ் கத்திரிக்காயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அதை தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு. இந்த 7லேருந்து 8 கத்திரிக்காயை எடுத்து 4ஆக வகுந்து 4ஆக கட் பண்ணிக்கணும். அதாவது ஃபுல்லாக கட் பண்ணாமல் 4ஆக மட்டும் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு இலுப்புச்சட்டி அடுப்பில் போட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அதில் 1½ டேபிள் ஸ்பூன் கடுகு, அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம், ஒரு 2 காஞ்ச மிளகாயை வந்து நான் உடச்சி சேர்த்துருக்கேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா போட்டு நல்லா தாளிச்சிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய் 4ஆக கட் பண்ணி, அந்த கத்திரிக்காயை முழுசாக அப்படியே இதில் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கணும். கத்திரிக்காயை எண்ணெயிலே அது குக் ஆகணும். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காயோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். நல்லா குக் ஆனது உங்களுக்கே தெரியும். கத்திரிக்காய் குக் ஆகிட்டுருக்கிற டைமில் நம்ம இந்த ரெசிபிக்கு, இந்த குழம்புக்கு தேவையான ஒரு ஸ்பெஷல் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டுன்னு சொல்லலாம். இந்த பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு இன்னும் நல்ல ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். இன்னொரு அடுப்பில் இலுப்புச்சட்டி போட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்பூன் வந்து நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2½ ஸ்பூன் இல்லை 2½ ஸ்பூன் வந்து 2.25 ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன். நான் ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சீரகம், அதே மாதிரி ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மிளகு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம இதை வந்து பேஸ்ட் மாதிரி தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ மீன்வைல் உங்களுக்கு கத்திரிக்காயும் நல்லா குக் ஆகிருக்கும், எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரையாக குக் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் கத்திரிக்காய் குக் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு 2 பிஞ்ச் இல்லைன்னா அரை டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி போடணும். மஞ்சப்பொடி போட்டு நம்ம சாம்பார் பவுடர் வச்சுருப்போம் இல்லையா வீட்டில், அதை வந்து 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். பிகாஸ் எங்கள் வீட்டில் இருக்கிற சாம்பார் பவுட்ரு வந்து நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் நான் 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற சாம்பார் பவுட்ரு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். ஆனால் நிறைய பேர் வந்து கத்திரிக்காயை எண்ணெயில் வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுருவாங்க, ஏன்னா கத்திரிக்காய் உடஞ்சிரும் அப்படின்னு. இதில் கத்திரிக்காய் உடஞ்சா நல்லா இருக்காதுங்க. முழுசாக இருந்தால் தான், 4ஆக வகுந்து முழுசாக இருந்தால் தான் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு உண்டான அந்த டெக்ஸ்டர், அந்த ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்கும். நான் வந்து உடையாமல் தான் கிளறுவேன் எப்போவுமே. ஸோ இந்த ஆட் பண்ணியிருக்கிற மசாலாலாம் கொஞ்சம் எண்ணெயிலே குக் ஆகணும். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இருக்குது இல்லையா, கடலைப்பருப்புலாம் வறுத்து அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் இது கூட கொட்டி நம்ம நல்லா கிளறி விடணும். அந்த எண்ணெயிலே இதுவும் குக் ஆகும். தண்ணி எதுவுமே இது வரைக்கும் நம்ம ஆட் பண்ணலை. எண்ணெயிலே நல்லா குக் ஆகிட்டு அந்த மசாலா ஃப்ளேவர்லாம் அந்த எண்ணெயில் இறங்கி எண்ணெய் வெளியில் லைட்டாக கக்க ஆரம்பிக்கும். ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை நம்ம இப்போ விடலாம். விட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அது கொதிக்கட்டும். அந்த மசாலா, அந்த கத்திரிக்காய் எல்லாம் சேர்ந்து ஒன்றா கொதிக்கட்டும். இதுக்கு நடுவில் கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை வந்து நான் இங்கே கரைச்சி திக்காக பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்போவுமே ஃபில்டர் வச்சு தான் அதை ஃபில்டர் பண்ணுவேன். ஏன்னா கையால் ஃபில்டர் பண்ணும்போது 1-2 புளியோட கொட்டை நம்ம தனியாக விழுந்துருச்சுன்னா கஷ்டம்னு நான் ஃபில்டர் அந்த மாதிரி பண்ணுவேன். நீங்கள் கையாலே பண்ணுறவங்களா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இப்போது புளிக்கரைசலோட கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொதித்து நல்ல திக்கான திக்கான குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வரும். நல்ல திக்கான குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நல்லெண்ணெய் மேலாப்பில் நல்லெண்ணெயை விட்டு கொதிக்க விட்டு இறக்கிட வேண்டியதான். ஒரு நல்லெண்ணெய் விட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அப்புறம் இறக்கிடுங்க. அவ்வளோதான் சுட சுட ஐயங்கார் ஸ்டைல், பிராமின் ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். பாய்.